அடுத்த கட்டம் கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன். யுத்த பேரிகை முழங்கட்டும். அதுவே விரைவில் ஜெயபேரிகையாக மாறி ஒலிக்கட்டும். வெற்றி வெற்றி. அதைத் தவிர இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது. போர் முரசு ஒலிக்கட்டும். அணிவகுத்து நிற்கட்டும் ரதகஜ துரகபதாதிகள். புறப்படுங்கள் புறப்படுங்கள். நிறுத்து நிறுத்து. அசோகவர்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலனாக மாறினாய்? புத்த பிட்சுவே, என்ன சொல்கிறீர் இப்போது? கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா? இல்லை இல்லை, யுத்தமே கூடாது என்கிறேன் நான். அதை எவராவது புடவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும். அசோகா, நீ அறியாமல் பேசுகிறாய். கலிங்கம் என்னவோ கீரை பாத்தி அளவுள்ள நாடுதான். என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மாத்திரம் மறந்து விடாது. அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன். இப்படி அஞ்சா நெஞ்சு படைத்த அசோகவர்தனன் ஆடையிடுகிறான். கோழைகளே விலகிப்போங்கள். ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழைகளே ஓடிப்போங்கள். வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை என்று வெஞ்சினம் கூறும் வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அசோகவர்தனா, அசோகவர்தனா, போர், உக்கிரமான போர். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 120 நாட்கள் போர் நடந்தது. கலிங்கம் வீழ்ந்தது, கலிங்கம் வீழ்ந்தது. ஆனால் தாயே, தாங்கள் யார்? என் மகன் இறந்து விட்டார். கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது. இதோ இருக்கிறது தாயே. இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனே வந்து உதவி செய்தது போல் நீ வந்திருக்கிறாய். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன், சாம்ராஜ்ய வெறி பிடித்த சாம்ராட் அசோகன், எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன், மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பி தவிக்க வைத்த அசோகன். ஐயோ, அவசியமின்றி போர் நடத்தி இத்தனை பேரையும் பலி வாங்கி இருக்கிறாயே. உனக்கு ஹிருதயம் என்பதே கிடையாதா? நீ அண்ணன் தம்பி அக்கால் தங்கையோடு பிறக்கவே இல்லையா? நீ மனிதன் தானா? மரத்தினால் செய்த உணர்ச்சியற்ற பதுமையா? ஐயோ, நீ கொலைகாரன், நீ கொலைகாரன், ரத்த வெறி பிடித்த வேங்கையிலும் கொடியவன். உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல், சாவதே மேல். சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோய் இருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை. அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து தேம்பி அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் துண்ணாகி இருக்கிறது என் உள்ளம். தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள். அசோகவர்தனா, இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா. கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால். சத்திரிய குல திலகனே, சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு. ஒரே ஒரு முறை சிந்தித்துப் பார், நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று. அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி 1000 வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து
ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறாய். இதுவா வீரம்? இதுவா வெற்றி? இதுவா விவேகம்? இதுவா மானம்? இல்லை இல்லை, இது அவமானம், அவமானம். பூஜ்யரே, தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. என் முன் இல்லாதீர். போய்விடும், இந்த இடத்தை விட்டு போய்விடும். போகிறேன். ஆனால் அசோகவர்தனா, மறந்து விடாதே, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஆம், என் கண்கள் திறந்தன. பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கதவுகள் உடைந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய், மருள் உடைத்தாய். ஐயோ, இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையால், வெட்டி பித்தத்தால் 100,000 பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே. 150,000 பேர் கையிழந்து, காலிழந்து, கண்ணிழந்து, மையெல்லாம் புண்ணடிந்து புலம்பி தவிக்கின்றனரே. என்ன செய்வேன்? என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ். ஆஹா, இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன், எத்தனை இளமிதயங்களை கிழித்தெறிந்திருப்பேன். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை, மடமையிலும் மடமை. ஆமாம், அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்தியேன் வீரவாளே. இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு. கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கலந்து விடு என் அறையை விட்டு. இனி இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாக மாறிவிட்டான். ஏ கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமுடி வேண்டாம். இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி, உள்ளத்திலே பிட்சுமூர்த்தி, பிட்சுமூர்த்தி. போதி மரத்து புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதினிக்கு சாற்றிய புத்துலக சித்தனே, எனக்கு நீதான் வேண்டும், உன் அன்புதான் வேண்டும், அறம்தான் வேண்டும். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள். Very good. Thank you. Your acting is very good. Thank you, thank you. தலைவர் பேச போறாரு. ஆமா. அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே, மாணவ நண்பர்களே, இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன். அவ்வளவு பிரமாதம், அவ்வளவு பிரமாதம். நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம். அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலக புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போ நடிப்பதென்றால் கஷ்டம்தான். ஒருவேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசை போல் நடிக்கக்கூடும். தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். கணேஷ், நம்ம கிளாஸ்ல வசந்தா இருக்கல, அவன் உன்னை பத்தி என்ன புகழ்ச்சியா பேசுறா. கணேஷ் இப்படி ஆச்சுமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா, வெற்றி பாதை திறந்து விட்டது.
நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்டது. பரீட்சை விரைவில் முடிந்துவிடும். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா. திகைச்சு போயிருக்கிற ஒண்ணுமில்ல. இந்த படங்கள்லாம் யாருடையது? ஏன், என் மகனுடையதுதான். உங்க மகனுடையதா? இப்ப அவர் எங்க இருக்கார்? அதை ஏன் கேட்கிற கணேஷ்? 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும் போது வேறொரு ஜாதி பெண்ணை காதலிச்சு அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சான். ஏன் நிக்கிற? உட்கார். எனக்கு கொஞ்சம் ஜாதி திமிரும் கூடாதுன்னு தடுத்தேன். அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரையிலும் திரும்பவே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே இல்லை. அவன் தாயாரும் அதே ஞாபகமா இருந்து இறந்துட்டான். இப்போ அவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியாது. அவருடைய பேர் என்ன? சங்கர். 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 ஏன், சங்கர் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் தான் எங்க அப்பா. சங்கர் உங்க அப்பாவா? உமா பேர் கௌரி. கௌரி. அப்போ சங்கர் இறந்து போயிட்ட. சங்கர் இறந்து விட்டாரா? ஐயோ, என் மகன் இறந்து விட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வரமாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு. கணேஷ், இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா. அந்த புண்ணியவதியின் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி அடையும். சரி தாத்தா. அம்மா, அம்மா, உன் உடம்புக்கு என்ன அம்மா? உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன். எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்துக் கொண்டாயே அம்மா. கலங்காதே கணேஷ், எனக்கு ஒன்றுமில்லை. 2 நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும். நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய்? பரீட்சை? அம்மா, இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை. எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன். உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா. கிடைத்து விட்டதா? ஆமா, என் தாத்தாவை சந்தித்தேன். அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது. தாத்தா, அவரை பார்த்தாயா? ஆமம்மா, பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காக தானமா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லி இருந்தார். உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார், நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த கதையைத்தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன். எங்கள் கல்லூரி நாட்களவை. நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், மணந்து கொள்ள விரும்பினோம். ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் உன் தாத்தாதான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார். நாங்கள் சென்னை சென்றோம், பதிவு திருமணம் செய்து கொண்டோம். பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார். அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேனே, அவன் அவரை பார்த்தான். தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது. நீங்களா? அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலதான் ட்ரெயினுக்கு புறப்பட்டு போனாங்க. ஆமாமா, நான் தானே அவனை ரயில் எடுத்து வர்றேன்.
ஆபீஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான பத்திரத்தை இங்க படுக்கை அறையில வச்சிருக்கேன்னு சொன்னா அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். படுக்கை அறையிலையா? அவர் அங்க எதுவுமே வைக்கிற வழக்கம் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா தேடி எடுத்து கொடுப்பீங்கன்னு இப்போ ஸ்டேஷன்ல சொன்னானே. அப்படியா? இருங்க பாக்குறேன். என்ன இது? ஏன் இங்கே வந்தீர்கள்? ஏன் கதவை சாத்துகிறீர்கள்? கேள்வி 3, ஆனால் பதில் ஒன்றுதான். இடம் படுக்கை அறை, நேரம் இரவு, இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும். வெளியூரிலே வேலை, படுக்கை அறையிலே பத்திரம். இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி. என் முத்தாரன், இந்த 10,000 அச்சாரமாக வைத்துக்கொள். பண்பில்லாதவனை, பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டி விடலாம் என்று நினைக்காதே. கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம். கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள். ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் வேசி அல்ல. கௌரி, கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அப்படி உட்காருங்கள். கடல் ஆழத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாளத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே விடுவதில்லை. கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள். எடுத்துக்கொள்ளும் பாவப் பணத்தை. எடுத்துக்கொள். எடோ. போயிடு. அவன் போன பிறகு என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன். ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன். கதறி அழுதேன். அவர் துடித்தார், துள்ளி எழுந்தார், ஆவேசத்தோடு வெளியே போனார். ஹலோ சங்கர். உதட்டிலே சங்கர், உள்ளத்திலே கௌரி. நட்பு தோல் போர்த்திய காமுகா. சங்கர், நீ என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு? என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கபட நாடகத்தை இதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா? தாய்க்கும் தாசிக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலையே, உன்னை நான் சும்மா விடப் போவதில்லை. சங்கர், மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லாவிடில் விளைவு விபரீதமாக இருக்கும். செய்வதை செய்துவிட்டு என்னை மிரட்டுகிறாயா? ஹலோ போலீஸ். ஆமா, நான் பரவாயில்ல பேசுறேன். எங்க மேனேஜர் குறுக்காக ஷூட் பண்ணிட்டார். ஆமா, நான் உடனே வாங்க. ஆமா. செய்யாத குற்றத்திற்கு சிறைப்பட்டார். அம்மா, போதும் அம்மா, இனி ஒன்றும் சொல்லாதே, போதும். யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான். அவன் நம் குடும்பத்தை கெடுத்த சதிகாரன் என்றுதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அவன் உன் பெண்மையை பறிக்க முயன்ற காமுகன், அவாண்ட பழி சுமத்தி என் தந்தையை சிறையிலே அடைத்த பழிகாரன் என்று தெரிகிறது. இனி அந்த பாவியை ஒழித்தால்தான் என் மனம் நிம்மதி அடையும். என் கண்கள் உறங்கும், என் கண்கள் உறங்கும். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மா இருக்க முடியும்?
அது போதும் மகனே, அது போதும். அத்தா, நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து விட்டேன். உங்கள் கண்மணியை வளர்த்து நம் கதையை கூறிவிட்டேன். இனி என் வேலை முடிந்தது. அம்மா 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 அம்மா. பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம், சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவார், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டார், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. கணேஷ், உங்க தாத்தாவின் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்க அம்மா இறந்து தந்தி வந்த உடனே
மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்ப இருந்து பேச்சு மூச்சு கிடையாது. அப்படியா? ஆமா. பத்தி எரிஞ்சு பாழா போனவங்க பிரேதமெல்லாம் உயிரோட திரும்பி வந்தா நம்ம பாடு என்ன ஆகும்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் பரோபகாரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாலு. உனக்கு தர வேண்டிய லாப பணம் ஏராளமா சேர்ந்து போச்சு. அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, அதுவா? அதுக்கு நான் மெதுவா கொடுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னது? ஊர் உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? பரோபகாரம் இப்படி படாடோபமா வாழறதுக்கு பாலுதான் காரணம். பாலுவை பிரிச்சுட்டா பரோபகாரம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அது நிஜம்தானே பாலு? இன்னொன்னும் சொல்றாங்க. என்னது? என்ன எப்போதும் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு உங்க மக பிரேமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி என்ன வீட்டோட வச்சுக்க போறீங்களா? அப்படியா சொல்றாங்க? சொல்றாங்களாவது பல பேர் என்னையே வந்து கேட்கறாங்களே சார். ஆமா, நானும் தான் கேட்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? என்ன சொல்றது? பரோபகாரம் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாரு, நல்லா யோசிச்சுதான் செய்வாருன்னு சொல்ல. Can I help you? Thank you very much, Mr. Ganesh. Thank you, Mr. Ganesh. Oh, moments. Nothing. My name is Miss Prema. Cheerio. Oh, what a mischievous girl.